வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஏ என்பவர் தனியா ஒரு வேலையை 35 நாள்ல முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 40% கூடுதல் திறமை வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு 8th நியூ புக்ல கேட்டிருக்கோம். 2023 டிஎன்பிசி குரூப் 3A எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு இது ஃபார்முலா கிடையாது, ஒரு ஷார்ட் கட் தான். ஸோ இந்த மாதிரி கூடுதல் அப்படின்னு கொடுத்துட்டான்னா மேலையும் கீழையும் 100 வச்சுக்கோங்க. இப்போ இதை அடித்தா 1 தான் வரப்போகுது, அதனால பிரச்சனை இல்லை. சரிங்களா? இதில் என்ன சொல்கிறான்? கூடுதல் அப்படின்னு சொல்கிறான். கூடுதல்னா ப்ளஸ் அந்த என்ன மதிப்பு கொடுத்துருக்கானோ அதை கூட்டிங்க. இப்போ இதில் வந்து 40%ன்றான், 50% சொல்லுவான், 60% சொல்லுவான். ஸோ என்ன சொல்கிறானோ கீழே கூட்டிங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நாள் ஒன்று கொடுத்துருப்பான், அதை பெருக்கிங்க. அவ்வளோதான். இதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே 100 வச்சுக்கிறேன். கீழே வந்து அவன் எத்தனை சதவீத கூடுதல் சொல்கிறானோ அதை கூட்டிக்கிறேன். டேட்டு வந்து பெருக்கிறேன். சரிங்களா? போடலாமா? அப்போ என்ன ஆகுதுன்னா மேலே 100 அப்படியே இருக்கும். கீழே வந்து பார்த்தா 40% கூடுதல் சொல்கிறாங்க. அப்போ 100 கூட 40 கூட்டினா 140 அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த டேட்டை பெருக்கிங்க. 35 நாள்னு சொல்லியிருக்காங்க. சுருக்குனா ஆன்சருங்க. அவ்வளோதான் ஸ்டெப்பு. 0க்கு 0 கேன்சல். 1 7 7 7 14 7 35 2 2 10ல் பாதி 5. இங்கே ஒரு 5 இருக்கு, இங்கே ஒரு 5 இருக்கு. 5 25. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இந்த மெத்தட் என்னவோ புக்கில் ஒரே ஒரு கணக்கு தான் இருக்கு. இதே மாடல் 2023 குரூப் 3Aல கேட்டான். இங்கே கொஞ்சம் பாருங்க. 4ஆம் மாதம் 2023 டிஎன்பிசியில் கேட்டான். 2016 குரூப் 2ல கேட்டிருக்கான். 17 18 டிஎன்பிசியில் கேட்டு வச்சிருக்காங்க. 18 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 17 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் 15 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். வருஷம் இதில் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கான். 2024 இது வரைக்கும் கேட்கல. மேபி நம்ம எழுதுகிற குரூப் 2 எக்ஸாமில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. நான் என்ன பண்ணுறேன், முதல் கணக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரோவில் சொல்லிட்டேன். அது புரியலனா கூட இன்னொரு முறை சொல்கிறேன். நான் வேற ஒரு கணக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ராம் என்பவர் ஒரு வேலையை 15 நாளில் முடிப்பார். ரஹீம் என்பவர் ராமை விட 50% விரைவாக முடிப்பார் எனில் ரஹீம் மட்டும் தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் பர்சன்டேஜை பேஸ் பண்ணது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல் நம்ம பார்க்கும்போது ஏ தனியாக கொடுத்துருவான், பி தனியாக கொடுத்துருவான். ஏவும் பியை சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு ஒரு டைப் நடத்தணும். அதுக்கடுத்தது ஏவும் பியை சேர்ந்து கொடுத்துருவாங்க, ஏ தனியாக கொடுத்துருவாங்க, பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு செகண்ட் டைப்பில் பார்த்தாச்சு. இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு வேலை கொடுப்பான், பி ஒரு வேலை கொடுப்பான். ஏவும் பி சேர்ந்து ஒரு அமௌண்ட் சம்பாதிப்பாங்க. அதை எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு வகையை பார்த்து முடிச்சாச்சு. இதெல்லாம் வந்து நான் பிளேலிஸ்டாகவே கொடுத்துருக்கேன். 2024 குரூப் 2 காலம் மற்றும் வேலைன்னு இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததா இதில் பாருங்க, ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஏ வந்து 15 நாளில் முடிக்கிறாரு. பி வந்து ஏவை விட 50% விரைவாக முடிப்பார். இப்போ பி மட்டும் தனியாக நல்லா செஞ்சு முடிப்பார். அந்த மாதிரி பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி டைம் அண்ட் ஒர்க்கில் வந்தா புரியுதுங்களா? நான் ஓவராலாக சொல்லிட்டேன். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, கூடுதல் விரைவா கூடுதலா அப்படின்னு சொல்லிட்டா மேலையும் 100 வச்சுக்கோங்க, கீழையும் 100 வச்சுக்கோங்க. இப்படி மேலே கீழே 100 100ன்னு போட்டாலும் ஒன்றும் மாற்றம் வராது, அடித்தா 1 ஆயிடும். சரிங்களா? இப்போ கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டாவே கீழே அந்த பர்சன்டேஜை கூட்டிங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானோ அதை கீழே கூட்டிங்க. ஒரு டேட் கொடுத்துருப்பான், அதை பெருக்கிங்க. இவ்வளோதாங்க. இது புத்தகத்தில் ஃபார்முலாம் கிடையாது, ஷார்ட்கட்டே உங்களுக்கு ஃபார்முலா மாதிரி சொல்கிறேன். சரிங்களா? அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா
மேலே 100 அப்படியே இருக்கும். 50% விரைவாக முடிப்பேன்னாங்க. 100 கூட 50 கூட்டினா 180 வரும். அதுக்கப்புறம் டேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 15 நாளில் முடிப்பேன்னு சொல்கிறாங்க. அந்த 15 இப்படி பிரிக்கிறேன். இப்போ இதை சுருகுனா ஆன்சர். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், 15க்கு 15 கேன்சல், 10. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஒரே செகண்டில் போட்டுடலாங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சா கட்டுன்னு போட்டுடலாம். சரிங்களா? புரியும் நம்புறேன். அடுத்த கேள்வி. அடுத்தது இங்க பாருங்க, 2023 முக்கியமா 2016 குரூப் 2ல கேட்டிருக்கான். ஏ ஒரு வேலையை 12 நாள்ல முடிப்பார். பி என்பவர் ஏவை விட 60% திறமையானவர். அப்ப திறமையானவர், விரைவா, கூடுதல் இதெல்லாம் சொன்னா இன்க்ரீஸ் தான். புரியுதுங்களா? கூட்டிக்கணும். எனில் அதே வேலையை பி எத்தனை நாளில் முடிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபார்முலேட் என்ன? இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கில் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கேட்டால் மேலேயும் கீழேயும் 100 வச்சுக்கணும். இதில் என்ன பர்சன்டேஜ் கூடுதல்னு சொன்னால் கீழே அந்த பர்சன்டேஜை கூட்டிக்கணும். ஒரு டேட்டை கொடுத்துருப்பான், அதை பெருக்கணும். அவ்வளோதான். மனப்பாடம் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணுங்க, அப்படியே கூட்டுங்க. மேலே 100 இருக்கும், அப்படியே கீழே 60% விரைவான்னு சொன்னாங்க. அப்போ 100 கூட 60 கூட்டினா 160 அப்படின்னு வந்துடும். இது கூட டேட்டை பெருங்க. 12 நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை பெருக்குங்க. இப்போ இதை சுருகுனா ஆன்சர். புரிஞ்சிருச்சா? 0க்கு 0 கேன்சலுங்க. அதுக்கப்புறம் நன்னாங்கு 16, முன்னாங்கு 12. கரெக்டுங்களா? 4ல் பாதி 2, 10 பாதி 5. இப்போ நம்மக்கிட்ட இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ 5 3 15 வருமா? கீழே 2ன்னு இருக்கும். 15 கீழே 2, 15ல் பாதி 7.5. கரெக்டாக? அது ஈஸியாக சொல்லிடலாம். 15ல் பாதி என்ன? 7.5. அப்போ 7.5 நாள். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஸோ ரொம்ப ஈஸி. புரிஞ்சிருச்சா? தெளிவாக புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இன்ட்ரோவில் பார்த்த கொஸ்டின் கூட ஒரு முறை ரீகால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுக்குறேன். ஒரு 2 சம் கொடுக்குறேன், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாகவே வரும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா இதுக்கப்புறம் இந்த டைப் நீங்கள் அப்பப்போலாம் பார்க்க வேணாம். எக்ஸாம் டைமில் ஒரு முறை ரீகால் பண்ணால் போதும். ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 35 நாளில் முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 40% கூடுதல் திறமை வாய்ந்தவர். எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? இவ்வளோதான் கேள்வி. இது புது புக்கில் இருக்கு. அப்போ நமக்கு கூடுதல், அதுக்கப்புறம் விரைவா, திறமைசாலி இதெல்லாம் சொன்னால் இன்க்ரீசிங் அர்த்தம். அப்போ என்ன பண்ணிக்கணும்? மேலே 100 வச்சுக்கணும், கீழே 100 வச்சுக்கணும். என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறானோ அதை கீழே கூட்டிக்கணும். அதுக்கப்புறம் டேட்டை கொடுத்துருப்போம், அதை பெருக்கணும். இவ்வளோதான் தேரி. புரியுதா? அப்போ என்ன ஆகுது? மேலே 100 இருக்கும், கீழே 40% கூடுதல் சொல்கிறாங்க. அப்போது 100 கூட 40 கூட்டினா 140. டேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 35 நாள். கரெக்டா? ஸோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சலா? 1 7 7 7 14 7 35. அதுக்கப்புறம் இந்த 2ல் பாதி 1, 10ல் பாதி 5, இங்கிட்டு 5, இங்கிட்டு 5, 5 25. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? இந்த டைப் இதுவே போதும். இன்னொரு டைப் இருக்கு, நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம கூடுதல் பார்த்தோம். மேபி குறையிற மாதிரி வந்தால் என்ன பண்ணலாம் அதையும் நான் சொல்லிடுறேன். ஆனால் புக்கில் இல்லை, இருந்தாலும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா போதும். ஒரே ஒரு கேள்வி போதும் உங்களுக்கு. சரிங்களா? முதல்ல ஹோம்ஒர்க் போட்டுருங்க. 32வது கேள்வி ஹோம்ஒர்க். ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 16 நாளில் முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 60% கூடுதல் திறமை வாய்ந்தவர். பி ஆனவர் அந்த வேலையை டேஷ் நாளில் முடிப்பார் அப்படின்னு 2017 டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்கான். ஆப்ஷன் ஏ 8, பி 10, சி 8, டி 7. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்பரை போட்டு சொல்லுங்க. ஏன்னா 2 கொஸ்டின் சொல்றேன் இல்லையா? ஸோ 32ன்னு சொல்லிட்டு ஆன்சர் போடுங்க, அது 33ன்னு சொல்லிட்டு ஆன்சர் போடுங்க. இது 2015 டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்கான். ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 60% கூடுதல் திறமை வாய்ந்தவர். எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 15, பி 10, சி 8, டி 7. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுறங்க. புரியுதுங்களா? அடுத்தது ஃபைனல் கேள்வி. ஆக்சுவலி இது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்கல. சரிங்களா? மேபி இது அடிக்கடி கேட்கறதால இந்த டைப் கேட்டுருவானு தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் 2017 எடுத்து வந்திருக்கேன். அதில் நிறைய இருக்குது. சரிங்களா? பி என்பவர் தனியாக ஒரு வேலையை 60 நாளில் முடிப்பார்.
பி ஆனவர் கியூவை விட 40% குறைவான செயல்திறன் வாய்ந்தவர் எனில் கியூ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் இதுதான் முக்கியமே, சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூடுதல் திறமை வாய்ந்தவர், அதுக்கப்புறம் இப்படி இங்கே பாருங்க, நான் ஒன்றா காமிக்கிறேன். இதில் கூடுதல் திறமை வாய்ந்தவர்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் இதுலேயும் கூடுதல் திறமை வாய்ந்தவர்னு பார்த்தோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவாக முடிப்பாருன்னு பார்த்தோம். அப்போ இதெல்லாம் கூட்டிக்கணும், விரைவாக கூடுதல்லாம் சொன்னாங்கன்னா, சரிங்களா? ஆனால் இதில் குறைவு அப்படின்னு சொல்லிட்டா டிக்ரீஸ் ஆகிற மாதிரி வந்துட்டா, புரியுதுங்களா? இதை மட்டும் குறிப்பு எழுதிச்சுங்க. கொஸ்டினில் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி வந்துட்டா அதே மேலேயும் கீழேயும் 100 வச்சுக்கணும், சரிங்களா? இதில் குறையிற மாதிரி வந்தால் மட்டும் மேலே கழிச்சுக்கணும் அந்த பர்சன்டேஜ், புரியுதுங்களா? அதிகம்னு சொன்னால் கீழே கூட்டிக்கணும் அந்த பர்சன்டேஜை, குறைவுன்னு சொன்னால் மேலே அந்த பர்சன்டேஜை கழிச்சுக்கணும். இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. அதிகம்னு சொன்னால் கீழே, அப்போ அதிகம்னா கீழேன்னா நம்ம எப்பவுமே குறைத்துன்னு தான் சொல்லுவோம், கரெக்டுங்களா? அப்போ அதிகம்னு சொல்லிட்டாங்கன்னா கீழே கூட்டிக்கணும், குறைதல்னு சொன்னாங்கன்னா மேலே கூட்டிக்கணும், புரியுதுங்க? மேலே கழிச்சுக்கணும், மேலே தான் கழிச்சுக்கணும், புரியுதுங்களா? சொல்கிறது தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்கப்புறம் அந்த டேட்டை பிரிக்கலாம், எல்லாம் ஆஸ்யூஷுவல் ஒன்று தான். அவன் குறைதல்னு சொல்லிட்டா மேலே கழிச்சுக்கணும், அவ்வளோதான், சரிங்களா? இதே அதிகரித்தல்னு சொன்னால் கீழே கூட்டிக்கணும், அவ்வளோதான். தெளிவாயிடுச்சுங்களா? ரைட். இப்போ எவ்வளோ சொல்லியிருக்கான்? 40% குறைவானது. அப்போ இதில் 40 வந்து கழிச்சுக்கணும். 100ல் 40 கழிச்சு எம்பிட்டு வரும்? 60 வரும், கரெக்டாக? கீழே அப்படியே 100 இருக்கும், கரெக்டாக? எத்தனை நாள் சொல்லியிருக்கான்? 60 நாள்னு சொல்லிட்டா அப்போ அந்த டேட்டை பெருக்கணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், 6 36, அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. வேறு ஒரு ஸ்டெப்பும் கிடையாது. ஆப்ஷன் டி தான் சரியானபடி. தெளிவாக புரியுதுங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அது அடுத்த டைப்பில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.